எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரமெல்லாம் சுபத்திரமாக பாதுகாத்து இதுவரையுமா நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் உலகத்தில் எவ்வளோ நடந்திருக்கு. அதில் எல்லாம் மீட்டு ரட்சித்து ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து எல்லாரும் நம்ம சந்திக்கும்படியான நேரத்தை கொடுத்ததான கர்த்தருக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக என்னை கர்த்தர் பாதுகாத்தார் நினைக்கிறவங்க கையத்துக்கு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு பிள்ளைகளோட யார் யார் பக்கத்தில் இருக்காங்க குடும்பத்தில் கூப்பிடுங்க, உட்கார வைங்க, கேட்க வைங்க. சும்மா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு போக வேண்டாம். என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேளுங்க, வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, பாட்டை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. வசனம் உள்ள போக போக உள்ள இருக்கிற வேதனை சஞ்சலம் வெளியில் போயிடும். அங்கே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காலை வேளையில் இந்த மனமகிழ்ச்சி நாளில் ஒன்னா கூடி வரும்படியான கற்றுக் கொடுத்து திரும்பிக்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே எங்களை கொண்டு வந்து ஸ்தோத்திரம். உங்களை ஒன்று கூடி ஜெபிக்கும்படியான நேரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை ஆராதனை ஆசீர்வதித்து தாரும். சில நிமிடங்கள் உங்களோடு நாங்கள் உறவாடும்படியாக கர்த்தாவே எங்களுக்கு கிருபைப்படுகிறோம். ஐயா, நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களோடு பேசும், நாமத்தை மையப்படுத்தும். பரலோகத்துடைய மன்னாவை வேத வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கும்படியாக ஒப்பிடுகிறோம். கேட்கிறதான பாட்டுகளை யார் யார் எந்தெந்த இடத்திலிருந்து பார்க்கிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்க ஒப்புகிறோம். ஐயா, இந்த வேத வசனத்தின் நிமித்தமாக எங்களுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்கும்படியாக கர்த்தாவே கிரியை செய்யும்படியாக ஒப்புடுகிறோம். ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி நான் குணப்படுத்தி சொன்ன வார்த்தையின்படியாக இந்த வசனம் எங்கே போவதுக்கு குணமாகும்படியாக கர்த்தாவே கிரியை செய்யும்படியாக ஒப்புடுகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஆராதனை ஆசீர்வதிப்பாய் ஆசி காத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தால் கேட்டுள்ளோம் நல்ல பிதாவே, ஆமென், அல்லேலூயா. தினம் தினம் தோத்திரம் பாடும் மனம் தேவனை கேடும் திருமுகம் காணும். தினம் தினம் தோத்திரம் பாடும் புது கவி பங்கும் இயேசுவை புகழ்ந்திடும். புது கலை காணும் நிரம்பிடும் நேரம். புது கவி பங்கும் இயேசுவை புகழ்ந்திடும். புது கலை காணும் நிரம்பிடும் நேரம். தினம் தினம் தோத்திரம் பாடும் நானும் தேவனை தேடும் திருமுகம் காணும். தினம் தினம் தோத்திரம் பாடும். கர்த்தரின் அருளே நித்திய பொருளே காத்திருந்தாலே கிடைத்திடுதே. கர்த்தரின் அருளே நித்திய பொருளே காத்திருந்தாலே கிடைத்திடுதே. கணிது பொருளே பறந்திடும் ஆத்மா கண்டிடுதே. மாற்றினை காட்சி கண்டிடுதே. மாற்றினை காட்சி தினம் தினம் சோத்திரம் பாடும் மனம் தேவனை தேடும் திருமுகம் காணும். தினம் தினம் சோத்திரம் பாடும். மாறிடும் மனமே தேடும் குணமே நேர்த்தி அறிவே மறுபிறப்பே.
பிதாவே, இந்த காலங்களை உங்கள் சமுத்திர கடந்தபடியா இருக்கிறது வந்தபடியா தோற்றோம் கேட்கப்படுற வேத வசனத்தை எங்களை ஆசீர்வதித்து அருமையா. அநேகருக்கு கேட்கிறான பார்க்கிறான அநேக தேவ பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக காணப்பட கர்த்தாவே எங்கள் புது விஷயத்தை நம்முடியாக ஒப்படுகிறோம். யார் யார் வராமல் இருக்காங்களோ அவர் எல்லாரும் நேரத்தை கொண்டு வரும் ஆண்டவரே. சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவங்க வீட்டில இருந்து இதை கவனிக்கும்படியாக, ஆண்டவரை கேட்கும்படியாக, பார்க்கும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலுமே கிரியை செய்யும்படியாக கர்த்தாவே கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த நோக்கத்தோடு இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறி திரும்பி வரும்படியாக கிரியை செய்யும்படி ஒப்படுகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தால் கட்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உபத்திரங்கள் வருகிற பொழுது நமக்கு பின்னால் இருந்து யார் கிரியை செய்கிறார்கள்ங்கிறதான காரியம் 4 காரியம் இருக்கிறது. 4 காரியம் நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறாங்கன்னா ஆவிகள் 4. அந்த 4 அக்கறை யார் என்பதை நாம் இந்த காலை வேளையில் பார்க்க போகிறோம். இந்த வேளையில் போராட்டம், நிந்தை, அவமானம், சஞ்சலம், கண்ணீர், கவலை என்னென்னமெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா நாளில் நடக்கிறான காரியங்களை பார்க்குற பொழுது இதுக்கெல்லாம் யார் காரணம் என்பதை நாம் அறிய வேணும். முதலாவது நமக்கு கொடுக்கறதான உபத்திரத்தை கொடுக்கறது, போராட்டத்தை கொடுக்கறது, சஞ்சலத்தை கொடுக்கறது, கண்ணீர் கொடுக்கறது, எல்லாவற்றையும் நம்ம நோக்கி பார்க்குற பொழுது என்ன சொல்ல தெரியல. வேலை இல்லை, வீட்டில் சாப்பாடு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஒவ்வொரு காரியம் நடக்கிற பொழுது எதனால என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேணும். முதலாவது நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். சங்கீதம் 56:1-2. சங்கீதம் 56:1-2. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்க வேணும். நம்முடைய சத்துருக்கள் யாரும் வேற யாரும் கிடையாது, மனிதர்கள். முதலாவது சத்துரு யாருன்னு கேட்டா நம்முடைய மனிதர்கள் தான். நம்மோட இருக்கிறவங்க தான், நம்மோட இருந்தவங்க தான், நம்மோட பேசினவங்க தான், நம்மோட பழகினவங்க தான், நம்மோட ஊழிய செய்தவங்க தான், நம்ம கூடவே இருந்தவங்க தான், பாடுனவங்க தான், பேசினவங்க தான், கேட்டவங்க தான். ஆனால் என்ன பண்ணாரு கேட்டதுனாக்க நமக்கு விரோதமாகவே அவர் என்ன பண்ண வசனம் பாரு, என்ன அழகா இருக்கு பாருங்க. வாசிங்கம்மா. தேவனே எனக்கு இறங்கும், இறங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நம்ம கிட்ட கத்துட்டு, நம்ம கிட்ட படிச்சுட்டு, நம்ம கிட்ட இது பண்ணி நம்மளே விழுங்க பார்க்கிறான். புரியுதா? அப்ப உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்ன நடந்துருக்கு பாருங்க. உங்க கூட இருந்து பழகினவங்க, இருந்தவங்க நம்மளே விழுந்து பார்க்கறவங்க உண்மையா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனித பின்னாடி இருந்து என்ன பண்றான்? நமக்கு விரோதமாகவே காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் மனிதனுடைய காரியங்கள் என்னன்னு கேட்டதுனாக்க இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சினையை நம்பாத, வழிகாட்டியை நம்பாத, தொடையில படுத்துக்கிறது அவளுக்கு வாயை திறக்காத. வேதம் ரொம்ப திட்டம் தெளிவாக சொல்லப்படுது. முதல் இப்போ பார்க்கிற போது அவன் சிநேகிதனாக இருக்கிறான். 2வது வசனம் பாத்தீங்கன்னா, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். ஆமென். முதல் வசனத்தில் பாருங்க, முதல் வசனத்தில் பாருங்க படிங்க. தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். மனுஷனை விழுங்க. 2வது வசனத்துல என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். விழுங்க பார்க்கறான். என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்து நம்மளையே கபாலிகரம் பண்ண பார்க்கறான். நமக்கு இன்னும் நம்ம வழிகாட்டுறோம். வழிகாட்டு நம்ம வழியில விட இன்னொரு வழி, அவன் ஒரு பெரிய ஒரு புது வழி தெரிஞ்சுட்டு அவனுடைய காரியத்தை பார்க்கறான். மனுஷன் பின்னால் இருந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய சத்துரு யாரு, என்ன, எங்க? பின்னால் இருந்து கிரியை செய்யற யாரு? மனுஷன். அடுத்த ஒரு வசனம் சங்கீதம் சீக்கிரமா நான் வாசிக்கப்போம். சங்கீத புஸ்தகம் 71ஆம் அதிகாரம் 10-11. சங்கீதம் 71:10-11. என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். பாத்தீங்களா? ஒழுங்க பாக்குறாங்க. நம்ம என்ன பண்றாங்க? ஒழுங்க பாக்குறான். நம்ம என்ன செய்ய கொஞ்சம் முன்னால் கையால் எடுத்து வைக்கிறோம்னு சொன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே ஃபீல்டே இல்லாம பண்ண பாக்குறான்.
ஃபீல்டே இல்லாம பண்ண பார்க்குறேன், இடம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் விட்டானாக்க மேலே போயிடுவான், நம்மளை விட மேலே போயிடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவனை பிடிக்கிடணும், அவனை ஒன்றும் இல்லாமல் இது பண்ணிடணும். அப்படிப்பட்ட நிலையில் தான் மனிதன் நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறான். மனிதன் செய்யறதான கிரியைகளை ஆண்டவர் எடுத்து நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். நம்ம எந்த காரியங்களை செய்தாலும் எந்த நாசுல சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதே. ஆண்டோட பிள்ளைகளாகி நாம இந்த கொரோனா நாளில் ஆண்டோடத்தில் நமக்கு வேதனை, சஞ்சலம், போராட்டம், நிந்தை, அவமானம், என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேணும். ஆக நம்முடைய வீக்னஸ், நம்முடைய காரியங்களை நம்ம ஏதாவது சொல்றோம்னு கேட்டா நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றான், மற்றவங்கிட்ட போய் சொல்றான். அது பாருங்க, அதுல 11ஆம் வசனத்துல பாருங்க, 71:11, தேவன் அவனை கைவிட்டார். பாத்தீங்களா, தேவன் அவனை கைவிட்டுட்டாரு, அவனை தொடர்ந்து பிடியுங்கள். ஆமா, இதுதான் இன்னைக்கு நடக்கிற காரியம். நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குதான்னு பார்த்துட்டு இருக்கான். நம்ம கூட இருந்தவன் தான், நம்ம கூட சாப்பிட்டவன் தான், நம்ம கூட படித்தவன் தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில தேவனுடைய அழைத்துடைய நோக்கு நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்துவினுடைய வரவு அதி சீக்கிரமா இருக்கிறது. ஆக துரோகம் முன்னால வரணும், முன்னால் நேரிடணும், அது நடந்துதான் ஆக வேணும். 24ஆம் அதிகாரத்தில் மத்தேயுவில் சொல்லப்பட்ட வாயக வசனம் நிறைவேறித்தான் ஆக வேணும். அது ஒரு புள்ளியாவது வள்ளியாவது மலையாளத்தில் சொன்னது போல ஒரு புள்ளியாவது மலையாவது ஒன்றும் மறையாது. அது உண்மையாகவே ஜீவன் உள்ளதான வார்த்தைகளாக இருக்கிறபடினால அது நிறைவேறித்து ஆக வேண்டும். ஆகவே மனுஷன் என்ன பண்றான், நமக்கு விரோதமா முழுக பார்க்கறான், மறைவா இருந்து நம்ம என்ன பண்றான், அவன் தேவன் கைவிட்டுட்டாரு, அவனுடைய கதி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல என்ன பண்றான், அவன் நினைச்சு பார்க்கறான், அவன் நமக்கு விரோதமா இருக்கிறான், துரோகம் பண்றான். தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேணும். தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம தளப்படக்கூடாது. தேவ சித்தம் செய்ய முடியாதுன்னு எப்பொழுதுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேணும். அது இல்லாமல் நமக்கு இஷ்டம் போல நம்ம போறோம்னு கேட்டதுனாக்க தேவன் பேசாம கைவிட்டுருவாரு. தேவ சித்தம் தானே நம்ம செய்யறது, முதலாவது நம்ம பார்க்க வேணும். பாருங்க, அது வசனம், அது 10ஆவது வசனம், நம்ம மறுபடியும் 71:10, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி முதல்ல என்ன பண்றாங்க, விரோதமா பேசுறாங்க, அப்புறம் ஒழுங்க பாக்குறாங்க, பேசி 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 கூட்டம் போடுறான், கடைசியில் மேல போல அடக்கி வைக்கிறான், இது பண்ண பாக்குறான், தடை செய்யறான், முன்னேற முடியாம, வேலை போக முடியாம, கொஞ்சம் கேட்டதுனாக்க தலைமை கூட என்ன பண்ணுவான் தெரியும், நமக்கு விரோதம் மேல இருக்கிறவன் அவங்க கூட நம்மளை மேல விட மாட்டான், அவங்க கூட நம்ம முன்னேற விட மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா, நம்மளை விட்டா மேல நம்மளை விட போயிடுவான்னு. அதனால எந்த மனுஷன் நம்ம நம்ப கூடாது. உன்னுடைய சொந்த கையில் பிரயாசம், நீ கிரியை செய், நீ முன்னேற பாரு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு. உபத்திர காலத்துல, நிந்தியான காலத்துல, உனக்கு வர காலத்துல கர்த்தருக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, முட்டி போடு கர்த்தர்ட்ட சமூகத்துல கேளு, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாரு. அடுத்தாக பார்க்கிற நாளையில நமக்கு பின்னால் கிரியை செய்கிறது என்ன ஆகுமோ, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன ஆகுமோ, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன ஆகும், 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பொருந்தனியாய் ஒழுங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்க என்னன்னு, தேவ சமூகத்துல உண்மையாகவே என்ன யுத்தத்துக்கு போறதான வேளையில நீங்க என்ன பண்ண, பெருந்தொனியா யோத வேணும். தேவ சமூகத்துல நீங்க பெருந்தொனியா யோத வேணும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டோட சித்தத்தை செய்யறதுக்கு சும்மா இருக்க கூடாது. மற்றும் யுத்தத்தினுடைய காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோட யுத்தம், வியாதியோட, கொரோனாவோட, பிசாசோட போராட்டம் நமக்கு கொண்டு இருக்கிறது. அவன் நம்ம என்ன பண்ண வேணும், பெருந்துணியா போத வேணும். அது மாதிரி என்ன அழகான வசனம் பாருங்க, பாத்தீங்களா, உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் புழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி தேவ சமூகத்துல முறையிட வேணும். நம்ம பாட்டுக்கு இது பண்ண கிடையாது. பின்னால இருந்து நமக்கு விரோதமா ஒரு குரூப்புக்கு வேலை செய்யறான். பார்க்கிற போது மனுஷன் நமக்கு பின்னால இருக்கிறான், அடுத்து பார்க்க ஒரு குரூப்பே பின்னால இருந்துட்டு இருக்கிறான். அவன் அந்த குரூப்பா இருக்க அவன் என்ன நடந்தாலும் என்ன பண்ணினாலும் ஒண்ணு இல்லை. கர்த்தர் மேல எழுப்பிட்டானாக்க நம்ம என்ன பண்ண வேணும், கர்த்தரை சொல்ல கூப்பிட வேணும், பெருந்தொழியை கூப்பிட வேணும்.
கர்த்தரை கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க அந்த வசனம் அம்மா பாத்தீங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்க வேணும். கர்த்தாவே நம்ம ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை நடத்தும், ஆண்டவரே அப்படி இல்லை. நம்மளோட சத்தம் பெருந்தொனியாய் இருக்க வேணும். நம்ம பெருந்தொனியா இருக்கிற பொழுதுதான் கர்த்தரை பார்த்து நம்ம விடுவிக்க ஆரம்பிக்கிறாரு. அது இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டு சமுத்திரம் பெருந்தொனியா கூப்பிடுறது கர்த்தர் கேட்டு, அல்லேலூயா, கர்த்தர் கேட்டு நம்ம விடுவிக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆகவே அவங்க என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி சத்தம் விட்டார்கள். வாசிங்க பார்க்கல. யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9-10. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 9-10. இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவங்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரனாகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். பாத்தீங்களா? ஆண்டுடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை விட்டு பஞ்சம் பழிக்க போனதான இடத்துல பலிக்கு பெருகிட்டாங்க. பலிக்கு பெருகின உடனே அங்கே பார்க்கிற பொழுது யோசேப்பு அறியாதான ராஜா எழும்பினான். இந்த ராஜா எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களை அடக்க பார்த்தான். அவங்க வளரக்கூடாதபடிக்கு அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்களை ஒடுக்கினான், துன்பம் கொடுத்தான், கஷ்டம் கொடுத்தான், என்னமெல்லாம் பண்ணினான். அந்த சத்தம் கர்த்தருடைய சமூகத்திலே எட்டினது. அல்லேலூயா. 10ஆம் வசனம் சொல்லுகிறது. மோசே இடத்துல சொல்றார் ஆண்டவரே, நீ இஸ்ரவேல் புத்திரனாகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலை என்ன? அங்கே 2ஆம் அதிகாரம், யாத்திரை 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. சில காலம் சென்ற பின் எகிப்து ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. ஆமென். பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 எழுதி வச்சுங்க. அந்த இடத்துல பார்க்கிற போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினான். அவன் எழும்பி என்ன பண்ணினா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பிச்சான். துன்பம் கொடுக்க முதல்ல பார்த்தோம், ஒரு மனுஷன் நமக்கு பின்னால நின்று கிரியை செய்கிறான். நம்ம பின்னாடி துன்பம் கொடுக்கிறவன் யாரு? 4 பேர் நான் சொன்னேன். அது முதலாவது துன்பம் கொடுக்கிறவன் யாரு? மனுஷன். நம்முடைய துரோகிங்க, நம்முடைய சத்துருக்களுங்க, நம்மோட புசித்தவங்க, நம்மோட படுத்தவங்க, நம்மோட இருந்தவங்க, நமக்கு விரோதமாக பின்னால இன்னும் குழுங்க பார்க்கிறான். இந்த இடத்துல பார்க்கிறான் வேலையில எகிப்தில பஞ்சம் இருந்த பொழுது அந்த பஞ்சத்தை போக்கும்படியாக யோசேப்பின் மூலமாக அந்த நாடு மேலே ஆசீர்வதிக்கப்பட்டது. அதன் பிறகாக யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வளர்ச்சியை பார்த்து என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு கடினமான வேலை கொடுத்தாங்க. கடினமான வேலை கொடுத்ததான வேலையில அப்ப பேச நல்லா சந்தோஷமா இருந்தது, எல்லாமே சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆனா வேலை கொடுத்து கஷ்டம் வந்த உடனே அதுல 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் 10ஆவது வசனம் சொல்லுது. அவங்க என்ன பண்ணாங்களா? பயங்கரமா சத்தம் போடுறாங்க. இப்போ கூப்பிடுறாங்க, கர்த்தரை பார்த்து கூப்பிடுறாங்க. அவள் கூப்பிடுறான வேலையில அப்ப மோசே இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே, இப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் சன்னதியில வந்தது, ஆக உன்னை அனுப்புறேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி அப்படி அவங்களுடைய காரியம் என்னன்னு சொல்றாரு. ஆண்டவர் எடுத்து மோசே எடுத்து ஆண்டவர் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்திலிருந்து தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியிலே, அடிமைத்தனத்திலே முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியிலே கேட்டது. அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் இன்னைக்கு கொரோனாவில் இருக்கிறான ஒவ்வொரு ஜனங்களும் நீங்க யாரு எந்த நிலை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க நம்ம முறையிட வேணும். மனுஷனிடத்துல சொல்லக்கூடாது. நம்ம கர்த்தர் நமக்கு பாதுகாப்பா இருக்க வேணுமானா கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேணும். ஆழத்தை முறையிட நமக்கு பின்னால் இருக்கிற சத்துருவினுடைய போராட்டத்திலிருந்து விடுபட வேணுமானால் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிட வேணும். கர்த்தாவே, நான் இக்கட்டிலே சிக்கிக் கொண்டு இருக்கிறேன், உபத்திரவத்துல இருக்கிறேன், போராட்டத்துல இருக்கிறேன், உங்க குடும்பத்துல அவங்க சமாதானம் சந்தோஷம் வர வேண்டுமானால் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி கூப்பிட வேணும்.
அப்புறம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான வேலையில அவன் உண்மையாக ஒரு ரட்சகனை அனுப்புறாரு. அந்த ரட்சகர் ஐயா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பிள்ளைய இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிக்கும்படியாக மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்ப மோசேயினுடைய அந்த அனுபவம் என்னன்னு கேட்டதுனாக்க 40 வருஷம் வரைக்குமாக அதே ராஜா கொட்டாரத்தில் ராஜ அரண்மனையில வளர்ந்தவன் அதையெல்லாம் விட்டுட்டு ஓடி போனான். ஓடி போய் அவங்க மாமனார் வீட்டுல இருந்து ஆடு மேய்க்கிறான வேலையில ஆண்டவனுக்கு தரிசனமாகி அவன் மோசேயை சொல்றான், நீ எகிப்துக்கு போ, உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். மோசே போக மாட்டேன்னு சொன்னான். ஆனாலும் கர்த்தர் அவனை கட்டாயப்படுத்தி அவனை அனுப்பி வச்சாரு. வந்ததான வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்த்து அந்த இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தான். 20 லட்சம் பேர் ரட்சித்து கானான் தேசத்துக்கு கொண்டு வரும்படியாக அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாரு. தேவனுடைய பிள்ளைய உன்னை என்னை ஆண்டு எதுக்காக வச்சிருக்காரு கேட்டுனாக்க, இந்த உலகத்துல உபத்திரப்படுகிற கஷ்டப்படுகிற போராட்டத்தில் இருக்கிற என்னென்ன வியாதி இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் நம்ம சத்தியம் சொல்லணும், ரட்சிப்புள்ள நடத்த வேணும். சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதல்ல. உங்களுக்கு யாரே தெரியும், போன் பண்ணுங்க, பேசுங்க, அவங்களோட இடைப்படுங்க, சத்தியத்தை சொல்லுங்க, வேத வசனத்தை சொல்லுங்க. மோசே வா, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேணும், நீ வந்து அவங்களை கூப்பிடு, அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு, ரட்சிப்புள்ள நடத்து. கஷ்டத்தில் இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க, உபத்திரத்தில் இருக்காங்க, அவங்களை எல்லாம் கொண்டு வரணும். மோசே கூப்பிடுறாரு. மோசே அவன் ஜனங்களுக்கு இருக்க படுற கஷ்டத்தை போராட்டத்தை, கொரோனாவில் அங்கே கூட்டமா சாப்பிட்றாங்க, கொத்தா சாப்பிட்றாங்க. ஒருத்தருக்கு வியாதி வந்த குடும்பமே அவுட் ஆயிடுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க என்ன சொல்லி கர்த்தரை ரட்சிப்பார் சொல்ல வேணும், கர்த்தரை விடுவிப்பார் என்று சொல்ல வேணும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஏசாயா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 58ஆம் அதிகாரம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்துக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. சத்தமிட்டு கூப்பிடு, ஜனங்களே வருத்தப்பட்டு வாரத்துங்க போறே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொல்றாரு, இயேசு இடத்துல வந்த பிள்ளைகள் ஒருபோது தவறுதல் கிடையாது. உன் கொரோனா வியாதியா கவலைப்படாத, போராட்டமா கவலைப்படாத, வேலை இல்லையா கவலைப்படாத, சிங்கக்குட்டியில் காய்ச்சல் பட்டினியாக கிடக்கும், கர்த்தர் தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசுவை நம்பு, இன்னைக்கு பரலோகத்துக்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தை போது கூறுங்க, இந்த வியாதி சமாதானம் பெற்று பயந்து வருகிற ஜனங்களுக்கு நாம் சமாதான வார்த்தை கூற வேணும். இயேசுவரத்தில் வருகிற பொழுது ஒருது பண்ணி புறம்பே தள்ளுவதே கிடையாது. ஆண்டவரை இயேசு ஒருவர் மட்டும்தான் அழைக்கிறவர். வருத்தப்பட்டு பார சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நம்ம என்ன பண்ண வேணுமா? முதல் வசனம் வாசித்தோம், எக்காலத்தை போல கூது, எக்காலத்தை போல சத்தமிடு, எக்காலத்தை போல கூப்பிடு என்று சொல்லப்படும். அப்படியே நம்ம அர்த்தம் என்ன? நம்ம அடைக்கிட்டு வீட்டு உட்காந்து இருக்கிறது இல்லை. கொரோனா நாள் லாக்டவுன் ஆயிடுச்சு, அப்படியே உட்காந்துருக்கல. யார் யார் தெரியும், போன் பண்ணு, சொல்ல, அம்மா நீங்க என்ன பண்றீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டு நம்புங்க, இயேசு நம்புங்க, சொல்லி வீட்டு உட்காந்து சுபிச்சாரு சொல்லு. இன்னும் அதன் போல சொல்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, அடாடு என்னடாப்பா நமக்கு அப்போ போராட்டத்தில் இருக்கிறோம், சஞ்சலத்தில் இருக்கிறோம், நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றாங்களே, அவங்க ஆட்டோமேட்டிக்காக இயேசு நம்புவாங்க. நம்ம உட்கார்ந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியும், உட்கார்ந்த இடத்துல ஆண்டவர் பேச சொல்ல முடியும், ஆண்டவருக்கான காரியங்களை செய்ய முடியும். எப்படி பிள்ளைகளை முதலாவது பார்க்கறது நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்யறவன் மனுஷன், ரெண்டாவது பார்க்கிற பொழுது படை, ஒரு குரூப்பு, ஒரு அரசாங்கம் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. மூன்றாவது நம்ம பார்க்கலாம், வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3. 1 ராஜாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய இஸ்ரவேலனாகிய ஒருவன் சமாரியாவில் அவனுக்கு என்ன இருந்தது? ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. வாசிக்குமா? இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. நாபோத்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடு பேசி திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்து இருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிற நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதை
பணத்தை தருவேன் என்றார். நல்லா கவனிங்க. இப்ப ஆகாப் ராஜா அவன் சரியான ஆம்பளை கிடையாது, அவன் சொல்ல தைரியம் உள்ளவன் கிடையாது. அவன் பொண்டாட்டி என்ன சொல்றாலும் அவ சூனியக்காரி. அவளுக்கு பின்னால் இருந்து ஆகாப் ராஜா பின்னால் இருந்து சொல்றவன் யாருன்னு கேட்டதுனாக்க அவன் மனைவி ஏசபேல். சொல்லுறீங்களா? அவன் சொல்றதுதான் இவன் செய்யறான். நமக்கு பின்னால நம்ம அநேக விதமான போராட்டம், பிசாசின் போராட்டம் நமக்குள்ள இருக்கலாம். முதல்ல மனிதன் நமக்கு பின்னால் இருந்து வேலை செய்யறான். அடுத்து அவனோட குரூப், ஒரு அதிகாரம் பின்னால் இருந்து வேலை செய்கிறது. மூன்றாவதா பார்த்து பிசாசின் கிரிகள் நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறது. இந்த இடத்துல பார்க்கிற பொழுது அந்த நாபோத்தின் முத்திரை தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை கேட்கிறான், நான் கீரை கொள்ளை ஆக்குறேன்னு சொல்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? கொடுக்குறானா இல்லையா? 2 போய் பாருன்னு சொல்லி பொண்டாட்டி சொல்லி அனுப்புறா, ஏசபேல் சொல்லி அனுப்புறா. அதனுடைய காரியம் பார்க்கலாம். 3வது வசனம் வாசிக்குமா? நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்றார். ஆமே. பாத்தீங்களா? அப்ப இது ஆண்டவருடைய சொந்த, அவனுடைய சொத்து பரம்பரை சொத்தா இருக்கிறபடினால, பிதாக்களுடைய சுதந்திரம் இருக்கிறபடினால கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா பின்னாடி வந்து சொல்லி கொடுக்குறான் அவனுடைய மனைவி. அடுத்த வருஷம் 17வது வசனம் வாசிங்க. 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க. திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து சமரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்க போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் என்ன பண்ணான்னு கேட்டு ஆகாப் ராஜா அவன் நாபோத்தினுடைய திராட்சத்தோடு தன்பக்கமாக எடுக்கும்படியாக அவன் மனைவி அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. நீ அந்த தோட்டத்தில் எடுத்துக்கோ, நான் உன்னை அதை பார்த்துக்கிறேன், உன் கைக்கு வரும்படியாக செய்கிறேன். நீங்க அந்த சரித்திரத்தை படிச்சேன்னு கேட்டதுனாங்க நல்லா இருக்கும், நல்லா அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ அவன் செய்யறான காரியங்கள் எல்லாம் இவனுக்கு அண்ணன் கேட்டுனாங்க, அவன் மனைவி என்ன சொல்றாளோ அதைத்தான் கேட்கறான். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு கேட்டுனாங்க, முன்னேறக்கூடாத அளவுக்கு, மேலே போகக்கூடாத அளவுக்கு அவங்க குடும்பத்தில் குழப்பமும் சண்டையும் சச்சரவும் என்ன பண்ணுறாங்க, கைவசத்தோட காணப்படுறாங்க. அவங்க கைவசத்தோட இருக்கிற மாந்திரிகத்தில் இருக்காங்க, உலக பிரகாரமான காரியத்தில் இருக்க கட்டுப்பட்டு கிடக்குறாங்க. குடும்பம் மேலே போக முடியல, நல்லா ஆசீர்வாதமா இருக்க முடியல. பக்கத்து வீட்டில் நல்லா இருக்கானா அவங்க என்னாவது பண்ணிடணும், வேலை செய்யறாங்களோ ஏதாவது பண்ணிடணும், என்னாவது காரியங்களை செய்து அவங்களை கீழே கொண்டு வரணும், அப்படிதான் பாக்குறாங்க. தேவ பிள்ளைகளாகி நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். பின்னாடி இருக்க மனுஷகிரியை செய்யறான். 2வது ஒரு குரூப் வேலை செய்யறாங்க, அரசாங்க குரூப் வேலை செய்யறாங்க. 3வது பாக்குறதான வேலையில பிசாசு கிரியை செய்கிறது. அடுத்து பாருங்க அந்த இதுல 18 வாசிக்குமா? நீ எழுந்து சமரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள அங்கு போயிருக்கிறான். நீ அவனை பார்த்து, நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா? இப்ப யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா இப்ப எலியா தீர்க்கதரிசிக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை பஞ்சகமா பிசாசின் கிரியினால விக்கிரகாரம் செய்யற ஆகாப் ராஜா இப்படி எல்லாம் போயிருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. நாம ஆண்டவருக்கு உண்மையா இருப்போமானால் எந்த பிசாசும் நம்மளை தொடாது. சில வேளைகள் நம்ம என்ன பண்ணிடுறோம் கேட்டாங்க, நம்ம இஷ்டம் போல போறோம், நம்ம இஷ்டம் போல செய்யறோம். கர்த்தரோட சித்தம் செய்ய ஆரம்பிக்கிற போது கர்த்தரோட பாருங்க, என்னோட பூர்வீக சொத்தை நான் விட்டு தர மாட்டேன், எங்க அப்பாவோட சொத்தை நான் விட்டு தர மாட்டேன். என்னோட பூர்வீக வழிகளில் நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அந்த வழியிலே நடந்த பூர்வ பாதை என்ன, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நடந்த பாதையில நம்ம உண்மையா நடந்தோன்னு கேட்டாக்க ஆண்டவர் நம்ம பக்கம் நிற்பாரு. நம்ம உலகத்தோட நம்ம போனோம்னா ஆண்டவர் ஒதுக்கிடுவாரு. அவர் சொல்ற பாருங்க 3வது வசனம் 21:3 சொல்றாரு, ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை பாத்தீங்களா, அவனுடைய பிதாக்களுடைய சுதந்திரத்தை கொடாதபடிக்கு எச்சரிக்கை வேணும். அவனுக்கு முற்பிதாக்களாகி யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவருடைய சந்ததியில் வந்ததான் நாற்பத்தொன்று காரியங்கள் செய்கிறான். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டுடைய சித்தத்தை, ஆண்டுடைய வழியில நாம் நடந்து அவருடைய சித்தத்தை செய்வோமானால்
ஆண்டவர் நம்மோடு இருப்பாரு. இல்ல நம்ம சுய சித்தத்தில் ஓடோடு கேட்டா ஆண்டவர் பேசாம. ஆகவே நமக்காக பேச முடியாது தேவனுடைய பிள்ளைகள் எழும்புவாங்க. இப்போ அந்த பொண்ணுக்காக பேச முடியாது, நாபத்துக்காக பேச முடியாது. பாருங்க யார் வந்திருக்காங்க. இப்போ வாசிங்கம்மா 18 வாசிங்க. நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாமை சந்திக்கும்படி போ. இதோ அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ள. பார்த்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு அங்க எலியா எங்க இருக்கிறாரு. ஆனா இந்த நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு. நம்ம வேதனைப்படலாம், சஞ்சலப்படலாம், போராட்டப்படலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், எந்த விதமான இக்கட்டில் இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா தேவன் சும்மா இருக்கிறவர். நீ சும்மா இருந்தே கூட ஆண்டவருக்கு உண்மையா இருந்து ஆண்டவர் வேண்டிக் கொண்டு இருந்தாக்க ஆண்டவர் யாரு கொண்டாது நம்ம போஷிப்பாரு. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா 19 வசனம் பாத்தீங்க. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே நாபோத்தின் ரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று சொன்னார். சொல்லுமா, நீ என்ன செய்கிற, என்னத்தை விதைக்கிற, அதையே அறுப்ப. சோதரம் சகோதரனே சகோதரியே, தயவு செய்து நல்லா கவனிங்க. இது ஏன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த கொரோனா டைம்ல உபத்திரத்துல, கஷ்டத்துல, நெந்தில, அவமானத்துல, ஐயோ கேட்கிற நியூஸை பார்க்கிற பொழுது, பேப்பரை படிக்கிற பொழுது, செய்தியை கேட்கிற பொழுது எவ்வளவு பயங்கரமா இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், தேவ சமூகத்துல நாம் உண்மையா இருக்க வேணும். நம்ம அங்கங்க அலையாம தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேணும். சொல்லப்படுது, எகிப்திலே இருள் இருந்தது, கோசேன் தேசத்திலே வெளிச்சம் இருந்தது. எகிப்து முழுவதுமாக கல்மழை பெய்கின்றது, கோசேன் தேசத்தில் அமைதி காணப்பட்டது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் ஒரு சமாதான இடமா இருக்க வேணும். உலக பிறக்கிற ஜனங்க இருக்கிறவங்க அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, அவங்களுக்குள்ள எந்த விதமான காரியம் கிடையாது. அவங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டு அடிச்சுக்குவாங்க, குடிச்சுக்குவாங்க. ஆனா நமக்கு நியமம் இருக்கிறது. கோசேன் தேசம் அழைக்கப்பட்ட தேசம், வேறுபறிக்கப்பட்ட தேசம். இந்த கோசேன் தேசம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேணும். இப்பொழுது ஆகாப் ராஜா செய்த அக்கிரமத்தை எலியா சொல்றாரு. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, 25ஆம் வசனம் வாசிங்க. தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே, பாத்தீங்களா, தன் மனைவியாகிய இயேசுவேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. தன் பொண்டாட்டி சொல்றதை செய்ய முடியாது விற்று போட்ட ஆகாபை போல வேற யாரும் இல்லை. பக்தி பண்ணாதே, கோயிலுக்கு போகாதே, அதை பண்ணாதே, இதை பண்ணாதே, ஏய் பிசாசே சும்மா இரு. யார் மூலம் கிரியை செய்யறான்? வீட்டுல இருக்கிற மூலம் கிரியை செய்வான். அநேக இயேசுகளுக்கு இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான அனுபவத்தில் கர்த்தரோட சமூகத்தில் உட்காரு, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, கர்த்தரோட சித்தத்தை செய்ய பாரு. உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் நடக்கும். இந்த வேலையில பாரு, நாய்களுக்கு ஆண்டு வீட்டை தேடி காத்து கொடுக்குறாரு, வீட்டை தேடி காணிக்க அனுப்புறாரு. இவ்வளவுதான் கர்த்தர் இவ்வளவுதான் பேச கேட்கறீங்க இல்லையா? ஒரு ஊழல் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கிற வசனம் வாசிங்க, இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14 1 கொரிந்தியர் 9:14. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சுவிசேஷம் சொல்றேன், சத்தியம் சொல்லிட்டு இருக்கிறேன், வார்த்தை சொல்லிட்டு இருக்கிறேன், வசனம் சொல்லிட்டு இருக்கேன், இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பார்த்து எப்படி உங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய வயிறு பழப்பு எப்படி சாப்பிடாத எப்படி யாரும் கேட்குறீங்களே சொல்றாங்க இல்ல, அவங்க கேட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா சுவிசேஷம் சொல்லுகிறவனுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாயிருக்க வேண்டும். அது இல்லையா? ஆண்டோட சித்தத்தை செய்ய வேணும். எவ்வளவு பேர் பாக்குறீங்க? எவ்வளவு பேர் கேட்குறீங்க? கேட்கறது மட்டும் இல்லை, கேட்டுட்டு போடுறது மட்டும் இல்லை. நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு அம்மா இது பண்றாங்க, போன் கிடைச்சு வியாதி இருக்கிற பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க. உனக்கு அந்த மூஞ்சியை பார்த்து இது வரைக்கும் நான் மூஞ்சியை பார்த்தே கிடையாது. அவங்க ஒன்று தெரியுமா, கண்ணை முடிஞ்சு தண்ணி எடுத்து பக்கத்தில் வைங்க, தண்ணியில் கையை வைங்க, தண்ணியில் கையை வச்சு ஜோம் பண்ணியாச்சு.
ஜெபம் பண்ணி முடிஞ்சிருக்கு. 2-3 நாள் கழிஞ்சு போச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்குறேன், அம்மா எப்படிமா இருக்கீங்க? பாஸ்டர் பரவாயில்ல பாஸ்டர், பரவாயில்ல, 3/4 பாகம் பரவாயில்ல. அப்படிங்களா? ஆனால் அடுத்த தண்ணி எடுங்க, எடுத்து வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணியாச்சு. ஜெபம் பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு அம்மா எப்படி? அப்பா நல்லா ஆகிட்டும் பாஸ்டர், நல்லா ஆகிட்டும் பாஸ்டர். அப்போ பாஸ்டர் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க, பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்த சாயங்காலம் வருது, 5000 ரூபாய் என் பேங்க்ல வந்துருக்குன்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைய இருக்கிற இடத்த கட்டணை ஆசீர்வதிப்பாரு. நீ எந்த இடத்துல உண்மையா இருக்கிற அந்த இடத்துல ஆசீர்வாதம் தேடி போகாத. we are not beggar, we are big beggar. ஆண்டவர் நம்ம சமூகத்தை என்ன பண்ண வேணும்? நீ விசுவாசத்தால் வராத யாவும் பாவம், விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் என்ன பாருங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தாலே பிழைப்புண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால பாருங்க, அடுத்த சொல்றாரு, 16 சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அவர் சுவிசேஷத்தை நீ சொல்லாம இருந்தா உனக்கு ஐயோ. பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஆண்டவர் நம்பு, இயேசுவை நம்பு, இயேசு ஏற்றுக்கொள்ள சொல்லணும். நீ சொல்லாம இருந்தா உனக்கு ஐயோ. அப்ப நீ ஆண்டவருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சா கர்த்தர் அது மூலமாக நீ ஆசீர்வதிப்பாரு. நீங்க வேலை ஊழி செய்யணும், எல்லாம் துட்டிட்டு வந்து ஊழி செய்ய நாங்க சொல்லல. நீங்க இருக்கிற வீட்டுல இருந்துட்டு, குடும்பத்துல இருந்துட்டு, உங்க சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. நீங்க உங்க பேக்ல பின்னால இருந்து பிசாசு கிரியை செய்யலாம், செய்வனாவி கிரியை செய்யுது, வேண்டாத ஆவியில தான் கிரியை செய்யுது. அப்புறம் அவங்களுக்கு விடுவிக்கணும், என்ன பண்ண வேணும்? அவங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்ல வேணும். சத்தியம் சொன்னா தான் அவங்க வருவாங்க. அப்போ வர வேணுமானா நம்ம சும்மா இருக்க கூடாது. நீங்க ஆண்டவருக்காக நீங்க வேலை செய்யுங்க, கர்த்தரை போஷிப்பாரு. என்ன ஆண்டவர் போஷிக்கிறாரு? என்ன இது பண்றாரு? ஆண்டவர் நடத்துறாரு. எப்படி நடத்துறாரு? விசுவாசத்தினாலே, நினையாவண்ணமாக. நாம் யோசிக்கவே மாட்டோம், நம்மளுக்கு தலையில வந்திருக்காது, நம்ம யோசிக்க வந்திருக்காது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை போஷிக்க வல்லவர் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு ஆண்டவர்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. பெற்றுக்கொள்ளணும் இல்ல? அது எங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழி? அடுத்த வசனம் வாசிக்குமா? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்கள். நீ பெற்று வந்து சும்மா போய் பெற்றுக்கொள், பிடித்து வாங்கி பாசு நாப்படி சொன்னாரு, நீ கேட்டா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு குடும்பம்னு சொல்லி கேட்கறது இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? அன்பிலே பரிசுத்தம், குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்ட. ஆமென், அல்லேலூயா. ஆண்டோட சமூகத்துல குற்றமில்லாதவர்களாக, அன்பிலே மாசற்றவர்களாக, கபடான அன்பு, கபடான சிநேகம். அதனாலதான் சொல்லுது, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், மனுஷனை பார்த்துட்டு விழுங்க பார்க்கிறான். அல்லேலூயா. நீங்க ஒண்ணு நீங்க சாதாரண நினைச்ச வைத்தால் மனுஷன் வர்றாங்கன்னா நீங்க உங்களுக்கு மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டிடாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நம்மளை விழுங்கிடுவான். அவங்க என்ன கேட்டீங்கன்னாக்க சமுத்திரத்தில் ஓடுது பாருங்களேன், காண்டாமிருகம், அந்த மாதிரி ஆகி போயிடும். அவன் நம்மளை ஒடுக்கிடுவாங்க, எச்சரிக்கையா இருக்க வேணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம நம்முடைய வாழ்க்கையை ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டருக்கா வேலை செய்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறாரு. நம்ம எனக்கு வேதனை வந்துருச்சு, சஞ்சலம் வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தான் வந்து நினைக்காதீங்க. உலகத்துல அகில உலகத்துல எல்லா இடத்துல இருக்கிற அப்படின்னால நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் தட்டி பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கொஞ்சம் தட்டி பார்த்தோம்னா எல்லாவற்றையும் கொட்டுவாங்க. அந்த வீட்டில் 4 பேர் செத்தான், இந்த வீட்டில் 3 பேர் செத்தான் இருக்கு. அப்படியானா நம்ம ஜீவனோட வச்சிருக்கிறோம் சொன்னா கர்த்தருடைய கிருபை, அந்த கிருபை நம்மோடு இருக்க வேணுமானா மற்றவங்க சத்தியத்தை சொல்லணும், மற்றவங்க நம்ம பாவத்தையை சொல்லணும், ரட்சிப்பை சொல்ல வேணும், ஆண்டரை குறித்து பேச வேணும். அடிமைத்தனத்தில் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், கதறின சத்தத்தை கர்த்தர் கேட்டாரு. அங்கிருந்து அந்த ஜனங்கள் விடுவிக்கும்படியாக மோசேயை கர்த்தர் எழுப்பினா. மோசேயை கர்த்தர் எழுப்பி அங்கே கடந்து போய் அந்த
இஸ்ரவேல் ஜனங்களை வீழ்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம ஆண்டு சமூகத்துல உண்மையான ஒரு அனுபவத்துல காணப்படுவோமானால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த நம்ம கடைசியா நம்ம பார்க்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் ரெண்டு ராஜா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். யேசபேல் யாருன்னு தெரியும் இல்லையா? யேசபேல் யாருன்னு தெரியணும். 2 ராஜா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ எபிரேக்கு வந்தான். இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யேசபேல் யெகூ வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே இவர் புருஷன் செத்து போனவ யாரு? யேசபேல். இப்ப யெகூ வந்திருக்கான்னு சொன்னாக்க அவ என்ன பண்றா? அலங்காரம் பண்றா. என்ன அலங்காரம் பண்றா பாத்தீங்க? யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியே மாப்பிளை வந்திருக்கானா எட்டி பாக்குறா. யெகூ வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. ஆனா யெகூ வந்து நோக்கம் என்ன தெரியுமா? யெகூ எதுக்காக வந்திருக்கிறான்? 22 வாசிங்க. யோராம் யெகூவை கண்டவுடனே யெகூவே சமாதானமா என்றான். சமாதானமா என்றான். அதற்கு யெகூ உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனமும் அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை திரளாய் இருக்கும்போது சமாதானம் ஏது என்றான். அல்லேலூயா. பாத்தீங்களா? ஆகாபு ராஜா போய் இஸ்ரவேலினுடைய தோட்டத்தை கேட்டானாக்க அங்க பின்னால யார் இருந்தது? பிசாசு கிரி செய்வன மந்திரக்கட்டு சூனியக்காரியா இருந்தபடினால ஆகாப் ராஜா கிட்ட சொல்றது, போய் இடத்த கேட்கல 2 பண்ணல முடிச்சிடறேன்னுட்டா. புரியுதா? அவளுடைய காரியம் இப்போ யெகூவை கர்த்தர் எழுப்பினாரு. ஆகாபுடைய சந்ததி அடிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சித்தத்தை நீ செய்வாயானால் உனக்கு விரோதமாக எழும்புற எந்த ஆயுதமும் வைக்காமலே போகும். தேவ சித்தத்தை நம்ம செய்ய வேணும். தேவனுக்கு பிரியமில்லாத செய்யான்னு கேட்டா கத்த கை விட்டுருவாரு. தேவனுக்கு என்ன பிரியம்? கர்த்தருக்கு பிரியமானது இன்னது என்று சோதித்து வரணும் சொல்லிருக்கு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம பாருங்க, அந்த வசனம் மறைக்கு பாரு பிசாத்து அந்த சொல்ல வேண்டிய வசனத்தை அப்படியே பிசாத்து அப்படியே ரூட்டை மாத்த பாக்குறான். இஸ்ரவேல்ல பார்க்க போறதான வேலையில அந்த மகள் பாக்குறான். யேசபேலுடைய மகனை, உங்க அம்மா சௌக்கியமா என்னன்னு கேட்கலாம். எப்படி இருக்க முடியும்? சௌக்கியமா எப்படி இருக்க முடியும்? உங்க அம்மாவுடைய வேசித்தனமும் உங்க அம்மாவுடைய சூழல் இவ்வளவு அதிகமா இருக்கிறபடினால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ப அதுக்கு அடுத்து நீங்க அடுத்து நீங்க வீட்டுல வாசிங்க. அது கீழே வர்ற பொழுது மேலிருந்து கீழே தள்ளிட்டான ரத்தத்தை நாய் நக்குது. அப்படி நாய் நக்க செத்து போடுறான். அவன் யோசிச்சு செத்து போயிடுறான். தேவனுடைய பிள்ளைய மனுஷன் எதை விதைக்கிறானோ அதிகம் இருப்பான். அடுத்த நம்ம கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25, 26 வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மனுஷன் எத்திரி பண்ணுகையில் அவருடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையை கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு 2ஐயும் அறுப்பு மட்டும் விட்டு வளர விடுங்கள். அற்ப காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுகள். பாருங்க, நல்லா கவனிங்க. தூங்குறான வேலையில சத்துரு களைய வச்சுட்டு போயிட்டான். களைய வச்சுட்டு போயிட்ட உடனே கோதுமை வளருது, களையும் வளருது. களையும் வளருது. அந்த வேலைக்காரன் சொல்றது, என் பிடிக்க போட்டுமான. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப என்ன ஆயிருக்கு? களையும் கோதுமையும் வளர்ந்துருக்குது. அந்த களையுடைய வேரும் கோதுமையுடைய வேறு 2 பின்னி இருக்குது. 2 வேர் ஒன்னா இருக்குது. அந்த வேறு 2 ஒன்னா சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அனைவருடைய ஜீவியத்துல பாத்தீங்கன்னாக்க
புறஜாதியோட கலந்து, புறஜாதியோட பேசி, புறஜாதியோட கொடுக்கல் வாங்கி, புறஜாதியோட ஐக்கியம் வச்சு, புறஜாதிகளை போல பேசி, புறஜாதியோட பெருமை பேசி, புறஜாதிகளை போல மூலிக்காரணம் இல்லாம, விசுவாசன்ற ஒரு வேறுபாடு இல்லாம கலையோட ஒன்னா கலந்து இருக்கிறாங்க. கோதுமையா இருக்கிறவங்க இல்ல, கோதுமை வேற களை வேற. ஆனா வேலைக்காரன் சொல்றேன், அந்த கலையை பிடிக்க போடுறேன். ஆண்டவர் சொல்றேன், வேண்டாம் வேண்டாம், நீ அப்படியே வளர விடு. அந்த களை வேலை வளர்ந்து வந்துனாக்க அந்த கலையை பிடிங்கி நெருப்புல போட்டுடலாம். கோதுமை மணி வரும்னு கோதுமை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி தேவடைய பிள்ளைய அந்த வேறு ரெண்டு பேர் என்ன இருக்குது, ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சு இருக்கிறது. உலகத்தோட இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. சொல்ல முடியாது, பிரிக்க முடியாம. என்ன உயிர் நண்பன்றான், என் உயிர் நம்ம அவங்க உயிர் எடுக்க போன எனக்கு தெரியாது. உயிர் நம்ம அப்படியே கூட சொல்லிட்டு இருக்கான். தேவடைய பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கலையோ அந்த அளவுக்கு கத்து இந்த கொரோனா நாளில் விடுவது தர வல்லவரா இருக்கிறாரு. நம்ம உலக ஜனங்களோட உலக ஐக்கியத்துல வேறு ஒண்ணு கூட ஒண்ணு கோதுமையும் களையும் எப்படி ஒன்னோ சேர்ந்து இருக்கோ அதை போல இல்லாம ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம பார்க்க உண்மையா இருந்து, நான் உலகத்தான் அல்லாது போல நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்றாரு. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய பிள்ளைகளாகி நாம ஆண்டோட சித்தத்தை தேவனுடைய பின்னால் இருந்து கிரியை செய்கிற காரியம் 3-4 காரியம். முதல் பார்க்கிற ஒரு மனுஷன், இரண்டாவது பார்க்கிற குரூப், அடுத்தாக பார்க்கிற பொழுது சூனியம், நாலாவது பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர் கிறிஸ்து. பாருங்க ஆண்டவர் என்ன சொல்ற பாத்தீங்க. இப்ப கடைசியா வரலாம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37ஆவது வசனம். மறுநாளில் அவர்கள் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி திரள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையா இருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கடித்து அவனை கசைக்க. இயேசு கிறிஸ்து வர்றாரு. வரதான ஒரு மனுஷன் வர்றான். ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு ஒரு ஆவி பிடிச்சிருக்கு. அந்த ஆவி பிடிச்சிட்டு அவனை அலக்கழிச்சிட்டு இருக்கு. அவனுக்கு விட மாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனை கொண்டு வான்னு சொல்ற போது 42ஆம் வசனம் பாத்தீங்க. அவன் சமீபத்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி. பாத்தீங்களா? என்னங்க அவன் சமீபத்து வருகையில் அவன் இயேசுக்கு பக்கத்துல வர்ற பொழுது பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்தாவியை அவன் அலைக்கழிக்க, அந்த பிசாசு அவனை அலைக்கழிச்சு உருட்டுது, கீழே மேலே எல்லாம் உருட்டுது. அசுத்தாவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தாபனிடத்தில் அவனை. பாத்தீங்களா? இப்ப நமக்கு பின்னால் இருந்து போர் செய்கிறதான 4 ஆவி. இப்ப 4 ஆவிகள் நமக்கு பின்னால் இருக்கு. நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம என்ன பண்றது, நம்ம என்ன பண்ண சுயத்துல நிக்கிறோம் நினைக்காத. ஐயா, தம்பி, அம்மா, பாட்டி, தாத்தா, பேரவுல நீங்க ஒண்ணு கவனிச்சுங்க. கேக்குறீங்க யாரா இருந்தாலும் சரி, கேக்குறீங்களே கேட்கல அது வேற விஷயம். ஆனா நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டதாக, நமக்கு பின்னால இருந்து வேலை செய்கிற காரியம் 3. அது 1 4வது இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவரு. அலக்கழிச்ச அந்த ஆவி அலக்கழிச்சது அவனோட இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்கு சுகம் கொடுத்து அந்த பிசாசு கொடுத்து விடுவித்து அவங்க அப்பனோட அனுப்பி வைக்கிறாரு. இன்றைக்கு உன்னுடைய வீட்டுல எப்படிப்பட்ட துன்பம், நிந்தை, அவமானம், போராட்டம், சோதனை என்ன இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் விடுவிக்க வல்லவரா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த வேத வசனம் நமக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஆவியை நம்ம முதலாக தெரிந்து கொள்ள வேணும். மனுஷன் முழுங்க பார்க்கிறான், நம்மளே புழுங்கிடுவான். நம்ம சொன்ன பாடம் படிச்சு தீட்டு கத்தி பதம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு நம்மளையே இது பண்ணிட்டு இருக்காங்க. எச்சரிக்கையா இருக்க வேணும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம இந்த 4 காரியங்களை நம்ம படிச்சிருக்கோம். 4 காரியங்கள் கடைசியா படிச்சது கர்த்தராகிய இயேசுவுடைய வல்லமை. அந்த வல்லமை நம்ம கிட்ட இருக்குமானால் அவன் ஆண்டு விடுவிப்பாரு. அப்படிப்பட்ட கிருபையை நம்ம தரும்படியாக கத்துக்கிறபடியாக நாம் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்தில் சோதனைகளை எடுக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நம்ம கால வேலைக்கு ஜெபிக்கிறோம்.
கொடுக்கிற தாங்களுக்கு ஸ்தோத்திரம், கேட்ட வேத வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்களும் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டு, நாங்கள் எல்லாம் போராடுகிறோம் ஐயா. எங்களுக்கு பின்னால் இருந்து அநேக பொல்லாத ஆவியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, அப்படி விடுவிக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு தொழுவத்தில் வந்தார் ஐயா. ஆண்டவராய் இயேசு தொழுவத்தில் வந்து எங்களுக்கு விடுதலை தரும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் உயிரோடு வந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவா இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் பிதாவே. முழுக்கமான இயேசு உங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நன்மை நிரப்பும் நாமத்தை மயப்படுது கேட்ட வேத வசனம் அநேகர் பிரயோஜனங்களுக்கு உதவி செய்யும். இது கேட்கறதான ஒவ்வொரு பிள்ளைகளுமாக வேத வசனத்துக்கு பதில் சொல்லும்படியாக அவங்க ஆண்டவரே அக்செப்ட் பண்ணும்படியாக கிருபை தரும்படியாக உதவி செய்ய முடியாக இந்த வல்லமை விளங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்குள்ள இருப்பதாக வருகிற வாரம் சந்திக்கிற வரையிலுமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தால் கேட்டுள்ளோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையான கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதிரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.